guys, welcome to Leo Riders. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கேமரா கேம்பார்க்கோட X30 அல்ட்ரா HD 4K ஆக்ஷன் கேமராவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாருங்கள் புதுசாக நம்ம சேனலுக்குன்ட்டு ஒரு கேமரா ஒன்று வாங்கியிருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, பொங்கலில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்மளால் வீடியோ போட முடியல. வாங்க இந்த கேமராவோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 9,500க்கு ஃபுல் மவுண்டிங்ஸு மற்ற எல்லா ஆக்சசரிஸோடு எங்களுக்கு கிடச்சிச்சு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த கேமராவில் டச்சிலேருந்து எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜில் ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இதில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்பு வைஃபை த்ரூ நீங்கள் மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் கேமராவை. சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமரா கொடுத்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸும் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பாருங்கள், கேஸ் நல்ல குவாலிட்டியாக நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது கேஸு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் வரைக்கும் டெப்த்து, 50 மீட்டர் நீங்கள் டெப்த்துக்கு போனால் கூட கேமரா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, எக்ஸ்ட்ரா கேஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தா மவுண்ட்ஸ் தான் இருக்குது. இது வந்து ஸ்டாப்பு கேமராவுக்கு டைட் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா இது மொபைல் மவுண்ட்டு. நிறைய மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் ஒன்றுண்ணா. மொபைல் மவுண்ட்ஸ் பாருங்கள், கேபிளு, சார்ஜிங் கேபிளு, அப்புறமா ஹெல்மெட் மவுண்ட்டு, பேட்டரி சார்ஜரு, 2 ஹெல்மெட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. மவுண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படுற எல்லா மவுண்ட்ஸும் இதில் இருக்குது. அது இல்லாமல் க்ளீனிங் கிளாத் கொடுத்துருக்காங்க. 3mm டபுள் டேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு, அது கூடவே சேர்த்து ஆர்டர் போட்டோம். பார்த்துக்கங்கன்னா இதுவும் நல்ல குவாலிட்டி. இது வந்து 350 சம்திங்கு. இதோட குவாலிட்டியும் நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெஸ்ட்டாக இந்த குவாலிட்டி இருக்குன்னு நினச்சி. ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்த்தீங்கன்னா இது கூட செல்ஃபி ஸ்டிக்கோட ஃபுல் ஆக்சசரிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு மொபைல் ஹோல்டரு, அதுக்கப்புறமா செல்ஃபி ஸ்டிக் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படினாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 3 டைப்பாக நல்ல குவாலிட்டியான செல்ஃபி ஸ்டிக்கு. வாங்க இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபுல்லாக ஃபோல்ட் ஆகுது, அன்ஃபோல்டும் ஆகுது. எந்த ஒரு இதுவும் இல்லை. என்ன கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அன்ஃபோல்டு பண்ணும்போது. எல்லாத்துக்குமே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க கம்பெனிலேருந்து. சேம் எல்லாமே ஒரே குவாலிட்டிக்கு. ஏன்னா இது ஆக்சசரிஸ் ஃபுல்லாக ஒரே கம்பெனி. இது பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்கிறதுனால த்ரெட்டு சரியாக இதாகல. கரெக்டாக ஹோல் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா நல்லா உட்காந்துருக்கும். சாரி காய்ஸ், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து லென்த்தி இல்லாமல் பார்த்தோம். ஆனால் எவ்வளோ தான் ஷார்ட் பண்ணாலும் எங்களால் ஃபுல்லாக லென்த்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் சரிங்களா.
ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோலேயே இந்த கேமராக்கான செட்டப்பு எல்லாமே நாங்கள் போட, அப்படி முடியலைன்னா நெக்ஸ்ட்டு செட்டப்புக்குன்ட்டே தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். பாருங்கள், ஃபுல் ஆக்சசரிஸ் இது தான். ஃபுல் ஆக்சசரிஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 9500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டர் குவாலிட்டி கேமரா ஒன்று இருக்குது. இதெல்லாம் பாருங்கள். இப்போ இதுக்கு ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். ஒரு 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆன் ஆகிடும். பாருங்கள், கேம்பார்க்குன்னு சொல்லிட்டு வருது. பரவாயில்ல, கேமரா குவாலிட்டி பெட்டராகவே இருக்குது. இதுக்கு ஒரு டெமோ வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன் லாஸ்ட்டில், பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பிக்சரும் நல்லா இருக்குது. இது வந்து ஜூமிங்கு அப்பு ஜூம் பண்ணுறதுக்கு, கீழே ஜூம் டவுன் பண்ணுறதுக்கு. மேலே கிளிக் பண்ணோன்னா ஃபோட்டோ எடுக்கணுன்னா மேலே சேம் கேமராவோட பொசிஷன் நாங்கள் மேலே கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். வீடியோவில் இருந்த வீடியோ ஃப்ரண்ட்டு பட்டன் அழுத்தினா நம்ம மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பட்டனை அழுத்தினா மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே ஆஃப்க்கும் ப்ரெஸ் பண்ணி வச்சா ஆஃப் ஆகிடும். ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, அதனால் நாங்கள் இதோட செட்டப்பை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். க்ளீனாக உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் எப்படி வேலை செய்யுது எல்லாத்தையும் நாங்கள் க்ளீனாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட செட்டப்புக்கு மட்டுமே நாங்கள் தனியாக வீடியோ பண்ணலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹெல்மெட்டில் எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்ட்டும் சொல்ல போகிறோம். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மேக்ஸிமம் பார்த்தோம், ஒன்றிலே கவர் பண்ண முடியுமான்ட்டு முடியல. அதனால் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டுட்டு அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம செட்டப்புக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பெட்டராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டெமோ வீடியோ அந்த X30 எடுத்தது. நல்லா ஆங்கிளும் 117 சம்திங் நல்லா கிளியராக எடுக்குது. ஆங்கிள் வீடியோவும் நல்லா கிளியராக இருக்குது. 4K 1080 ரெசல்யூஷனு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பார்த்திங்கன்னா இந்த டைம் நாங்கள் வீடியோ எடுக்கும்போது ஃபுல் சன்லைட்டு, ஆனால் அந்த சன்லைட்டு எந்த ஒரு இதுவும் எஃபெக்ட் ஆகலை, நல்லா கிளியராக இருக்குது. இங்கே பிக்ஸு டெமோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, டெமோ பிக்சரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.